இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம். பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த காலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். சமீப ஆண்டுகளில் அரசு பணியில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு. ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இன்றைக்கி சேர்ந்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சேலரி கிட்டத்தட்ட 35,000 இருக்குது. இதுதான் ஆரம்ப சம்பளம். இதே நீங்கள் இன்றைக்கி ஐடி ஜாபில் சேர்ந்தீங்கன்னா இதை விட குறைவாக கூட இருக்கும்ன்றது தான் இன்றைக்கி கலை யதார்த்தம். ஸோ என்ட்ரி லெவல் சேலரி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களை போன்ற ஒரு இளைஞர் தான் ஐடி ஜாபில் இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் சேலரி கிடைக்கல. இப்போ அவங்கள விட உங்களுக்கு ஒரு 10,000 அதிகம் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம் என்ட்ரி லெவலில். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஜாப் வர்சஸ் ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்களில் ப்ரைவேட் ஜாபில் சம்பள உயர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து வேகம் பிடிக்கலாம். அந்த துறையில் நிறைய கிராக்கி இருந்தாலோ, துறை நல்ல வளர்ச்சியை கண்டாலோ, துறைக்கு நிறைய டேலண்ட் தேவைப்பட்டாலோ அந்த டேலண்ட்டுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும். இப்போ 90s அரசு பணி ஐடி ரெண்டுத்துலேயும் சேர்ந்துருக்கலாம். ஒருத்தர் அரசு பணியில் சேர்ந்தார், இன்னொருத்தர் ஐடியில் சேர்ந்தார். இன்னைக்கு 30 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது ஐடியில் சேர்ந்தவருடைய நிதி நிலைமை கணிசமாக அதிகமாக இருக்குது. அரசு பணியில் சேர்ந்தவனுடைய நிதி நிலைமை நல்லா இருக்குது. பட் இவர் அளவு இல்லைங்கிற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. பட் இதையும் கூட அந்த அரசு பணியில் சேர்ந்தவர் மாற்றி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது எப்படின்னாக்கா, சேமிப்பு, முதலீடு போன்ற அம்சங்களை அவங்க வாழ்க்கைக்குள்ளே சரியாக கொண்டு வந்திருந்தா அவங்க லைஃப்பை டெஃபினட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணி தாங்க அரசு பணியில் இருந்தாலும் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர் உருவாக்கக்கூடிய அதே நிதிமயமான வாழ்க்கையை அவங்களால உருவாக்கி இருக்க முடியும் என்பது என் ஆழமான கருத்து. முழு நம்பிக்கை எனக்கு அதில் உண்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வித்தியாசமான நிலைமையில் இருக்கீங்க. உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி ஐடி ஸ்டார்டிங் சேலரியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குல்ல, ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறீங்கல்ல, அதை நீங்கள் ஒரு முதலீடாக மாற்றணும், ஒரு சேமிப்பாக மாற்றணும். அதுவும் சொத்து வளர்ச்சியில் அதிக லாங் டேர்ம் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? அந்த பணம் வளர்ந்து கொண்டே போகும். அந்த பணம் வளரும் போது நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வருஷத்துக்கு 10,000 ரூபாய் முதல் வருஷம் சேமிக்கிறீங்க. ஸோ 1,20,000 ஒரு வருஷத்துலேயே நீங்கள் சேர்த்துறீங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் உங்களுக்கு சம்பள உயர்வு வருது. இப்போ சமீபத்தில் சேர்ந்துருக்கீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு பே கமிஷன் உயர்வு வருது. அது வரும்போது இந்த 10,000 நீங்கள் மேலும் உயர்த்த ஒரு வாய்ப்பு வருது. ஏன்னா உங்கள் சம்பளம் 35,000 45,000 போகுதுன்னு வச்சுக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா 10,000 முடிந்த வரையில் 5,000 7,500 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போகிறீங்க. மிச்ச பணத்தை நீங்கள் செலவு கொண்டு போகிறீங்க. 2,500 to 5,000 நீங்கள் வாழ்க்கை முறைக்கு, வாழ்க்கை தரத்திற்கு கொடுத்தால் கூட குறைஞ்சபட்சம் இன்க்ரிமெண்ட்டில் பாதி பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்க்கு மாற்றி விட்றீங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய சேவிங் என்ற அந்த தொகை கூடிக்கொண்டே போகிறது. ஸோ வருஷா வருஷம் சேவிங் கூடும்போது உங்களுடைய வேகம் அதிகரிக்கிறது, உங்களுடைய முதலீட்டு வேகம் அதிகரிக்கிறது, உங்களுடைய வளர்ச்சி வேகம் அதிகரிக்கிறது. சில காலங்களில் முதலீட்டு வேகம் அதிகரித்தா கூட அது உடனடியாக உங்களுக்கு வளர்ச்சி பயிரை தராது. உதாரணத்துக்கு பங்குச்சந்தை கீழே இருக்கலாம். பட் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. பங்குச்சந்தை என்பது எப்படின்னா, ஒரு 8 ஆண்டு கால சுழற்சியில், ஒரு சைக்கிளில் 4-5 ஆண்டுகள் ஒன்றுமே பண்ணாது.
6வது ஆண்டில் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கொடுக்கும், 7வது ஆண்டில் வெரி குட் ரிட்டர்ன் கொடுக்கும், 8வது ஆண்டில் கண்ணை கட்டக்கூடிய லாபத்தை அள்ளி கொடுக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, 7வது வருஷத்தில் போய் 8வது வருஷத்தில் பணம் பண்ணிடுவோம் நாங்கன்னு. இது எவனுக்குமே நடக்காது. இந்த கண்ணை கட்டக்கூடிய லாபம் எவனுக்கு கிடைக்கும்னா இந்த 8 வருஷம் இருந்தவனுக்கு தான் கிடைக்கும். யார் 8 வருஷம் இருந்திருப்பாங்க? நான் சொல்கிற இந்த விஷயத்தை செஞ்சவங்க உறுதியாக 8 வருஷம் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க, அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் இப்படி தானே மேலே போகுது. 8வது வருஷத்தில் 6லேருந்து 8வது வருஷம் இப்படி போகுது இல்லை, அப்படி போகும்போது அந்த ஃப்ளைட்டை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதை லைஃபுக்குள்ளே கொண்டு வருவேன். ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு சந்தை சுழற்சி முடிந்த பிறகு, மார்க்கெட் ஒரு தடவை மேலே போயிட்டு அப்புறம் விழுந்த பிறகு பார்த்தாக்கா 2 விஷயம் நடந்திருக்கும். நீங்கள் அரசு பணியை தேர்ந்தெடுத்தீர்கள், இன்னொருத்தர் தனியாருக்கு போனாங்க, நீங்கள் ஒரு பெட்டர் பிளேஸ்லேயே ஆரம்பிச்சிங்க. 8 வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்கள் இன்னும் அதே பெட்டர் பிளேஸில் ஒரு கேப்போடு மேலே இருப்பீங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் லெவல் சேலரிக்கு வரத்துக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு பே கமிஷன் வரப்போகுது, டிஏ அந்த இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு லீடில் இருக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் நீங்கள் உரிய டிசிப்ளினையும் உரிய வாழ்க்கை முறையும் உரிய முதலீட்டு வழிமுறையும் கடைபிடிச்சிங்கனாக்கா அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் உங்களை சேஃபாக வச்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் அதுக்குள்ளே வளர போகிறீங்க. ஸோ அந்த ப்ரைவேட் செக்டரில் போன உங்களோட கேட்சப் பண்ணி வர வேண்டிய ஒரு இடத்துல இருப்பாங்க. இது ஒரு நல்ல இடம் இல்லை. இது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பா? ரொம்ப குறைந்த நபர்களுக்கு தானே கிடைக்குது. ஏன்னா ஒரு மாநிலத்துடைய டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ பேருக்கு அரசு பணி கிடைக்க போகுது? சின்ன பர்சன்டேஜ் தான். அதையும் புதிய பணிகள் எத்தனை பேருக்கு கிடைக்க போகுது? அந்த சின்ன பர்சன்டேஜில் ஒரு சின்ன பர்சன்டேஜ். ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயன்களையும் அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பையும், ஏன்னா ஜாப் செக்யூரிட்டிங்கிறது எவ்வளோ முக்கியம், அந்த பாதுகாப்பையும் பயனையும் நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி பயன்படுத்த தவறினால் நீங்கள் பாட்டுக்கு கடன் கொடுக்கறது, வட்டி கடன் கொடுக்கறது, சொந்தக்காரனை கொடுக்கறது, அடையாளம் இல்லாத நிறுவனங்களில் சீட்டு போடுறது, சின்ன சின்ன நகை கடையில் போய் தங்க சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னாக்கா அந்த ஆக்டிவிட்டி உங்களை முழுங்கிடும் அல்லது உங்களை போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் தடுத்துரும். சில பேர் சொல்லலாம், சார் எங்கள் அப்பா அம்மா இதானே பண்ணாங்க, அவங்களாம் நல்லா இல்லையா? நிச்சயமாக நல்லா இருக்காங்க. அவங்க காலத்துக்கு அதெல்லாம் பொருத்தமாக இருந்தது. உங்கள் காலம் வேற இல்லையா? உங்கள் காலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்க போகிறீங்களா? எங்கள் அப்பா இதை பண்ணாரு, எங்கள் அம்மா இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயம் கூடாது. அவங்க வழியிலேருந்து நீங்கள் மாறி வேறு வழியில் போனாக்கா நீங்கள் அவங்கள மதிக்கிற அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்கள அவமதிப்பதாக அது புரிந்து கொள்ளக்கூடாது. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு மேலே நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வேற ஒரு பாதையில் போகிறீங்கன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிதிமயமான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சீரான பாதை, அது ஒரு எக்ஸ்பிரஸ் வே. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க, வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான். அந்த நிதிமயமான வாழ்க்கையை ஒரு அரசு பணியில் சேர்ந்த ஒரு இளைஞர் அல்லது ஒரு சகோதரி ஆரம்ப நாள்லேருந்தே கடைபிடிச்சாக்கா 15 ஆண்டுகளில் அவங்க லைஃப் டேர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 22-23 கவர்மெண்ட் ஜாபில் சேரீங்களா, 25 சேரீங்கன்னு வச்சுப்போம், 40 நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. நீங்கள் பார்ப்பீங்க இன்ஸ்டாவில் அங்கே இங்கே எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பான். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி, வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான், நீங்கள் ஆக்சுவலாக ஃபயரை ஏர்ன் பண்ணிடுவீங்க. அதற்கான ஒரு நிதி ஆதாரம், அதற்கான ஒரு பொருளாதார வாய்ப்பு, அதற்கான ஒரு சமூக பணி உங்ககிட்ட இருக்குது, அதற்கான செக்யூரிட்டி இருக்குது. இது எல்லாம் இருந்தும் ஒருத்தர் செய்யலைன்னா என்னத்தை சொல்ல? ஒருத்தர்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனால் எதையுமே பயன்படுத்தலைனாக்கா அது அவருடைய தோல்வின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்
நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வாய்ப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய சமூக வாய்ப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், இவை அனைத்தையுமே நாம் அடையாளம் கண்டு அந்த வாய்ப்புகளோடு 15 ஆண்டுகள் பயணிப்பது நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு சீக்ரெட் சாஸ். அதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை யார் வேணால் கடைபிடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் சேரக்கூடிய இளைஞர்கள் இதை நிச்சயமாக கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா அவங்கள யாருமே எந்த ப்ரெஷரும் பண்ண முடியாது. லைஃப்பில் யாராலையும் அவங்கள அசைச்சிக்க முடியாது. அதுவும் நேர்மையானவங்க நிச்சயமாக இதை செய்யணும்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு அந்த சமூகத்திலேருந்து வேற ஏதோ ஒன்று கிடைக்கணும். இந்த பொருளாதாரம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிவார்டை கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான அரசு பணியாளர்களுக்கு இந்த பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிவார்டே இந்த பொருளாதாரத்தில் முழுதும் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது தான். ஏன்னா பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதில் நிறைய பயன்கள் இருக்குது. அந்த பயன்களின் முக்கிய பயனாளியாக இவர்கள் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். அந்த அவுட்கம் தான் எல்லா அரசு பணியாளருக்கும் முக்கியமாக நேர்மையாக பணி செய்பவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்கிட்ட இந்த மெசேஜை கொண்டு சேருங்கள். ஏன்னா இதையெல்லாம் தள்ளி போடக்கூடாது, உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா 5 வருஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த 5 வருஷ காலம் திரும்பி வராது. அந்த 5 வருஷ காலத்தில் நீங்கள் அடைய வேண்டிய வளர்ச்சியை நீங்கள் அடைவதற்கு இன்னும் நிறைய நாள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். இன்னும் நிறைய நாள் வெயிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? காலம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும்னா அவங்க செய்ய வேண்டிய நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அந்த செயல் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.